ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் மெலிசாக கட் பண்ண தக்காளி. ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். நான் வந்து 4 பேருக்கான காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது காலிஃப்ளவர் வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன புழு அந்த மாதிரி இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். அப்புறமா நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு தண்ணியில் இது பண்ணிங்கன்னா அந்த புழு அதிலவே இதாகிடும். அதனால் நீங்கள் சூடு தண்ணி எப்போவுமே போடாதீங்க. ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா காலிஃப்ளவர் வந்து நீங்கள் சூடு தண்ணியில் வேணால் போட்டுக்கோங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பும் போட்டதுனால காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சின்னா அது வந்து செதறிடும். அந்த மாதிரி முழுசாக அந்த பூவாக முழுசாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப வேக வைக்காதீங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. வெங்காயம், தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூளும் அப்புறம் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அது நல்லா ஒரு பச்சை வாடை போயிட்டு நல்லா இந்த இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. சூப்பரான காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கும் முக்கியமாக சாம்பார் சாதத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.